lovelies எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஷேட் வித் பவி. நான் உங்க பவித்ரா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கின் கேர் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது CTM Skincare ரொட்டீன் பற்றி தான். CTM அப்படின்னா என்னன்னா கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். இந்த CTM ரொட்டீன் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். CTM ரொட்டீனை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்க நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டாக இருக்க நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஸ்கின் கேர் ப்ராசஸை 15 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிம்பிள்ஸ், டிஸ்கலரேஷன் ஆர் பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா அதையும் இது ஓரளவுக்கு சரி பண்ணும். சிலருக்கு ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக விரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். நம்ம ஸ்கின்ல ஹைட்ரேஷன் இல்லாத காரணத்தால் தான் நம்ம ஸ்கின் அப்படி ஆகும். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். கிளென்சிங் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணும். கிளென்சிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் தான். உங்ககிட்ட ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கிட்டு அதில் ஹனி ஆர் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மில்க் எடுத்துக்கோங்க, அதில் காட்டன் பால் ஆர் காட்டன் பேடை டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் டோனிங். டோனிங் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்னோட pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஓப்பன் போர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணுறோம். தென் நம்ம டோனரை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ஸ்மூத் அண்ட் சப்பிளாக நல்ல பிரைட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் நிறைய டோனர்ஸ் விற்கிது, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டரை கூட நம்ம டோனராக யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைசிங் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு மாய்ஸ்சரைசிங்காக எப்படி நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர். போதுமான அளவுக்கு நம்ம ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கலனா தான் ஸ்கின்ல விரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்லாம் வர சான்ஸ் இருக்குது. தென் ஸ்கின் ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப டல்லாக இருக்கும். ரெகுலராக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் எப்போவுமே யங்காக நல்ல க்ளோவிங்காக இருக்கும். உங்களால் மாய்ஸ்சரைசர்லாம் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை கூட மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். CTM ரொட்டீனை நீங்கள் ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் பிரைட் அண்ட் ஸ்மூத்தாக நல்ல மாய்ஸ்சரைஸாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்து 2 to 3 monthsலேயே உங்களுக்கு ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.